வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி எக் இடியாப்பம். நான் ஏற்கனவே அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு அதில் போட்டுடலாம். சோம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ அந்த மசாலாவும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. எப்போதும் இடியாப்பமாக பசங்களுக்கு தரத்துக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணி கொடுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அதில் ஒரு எக்கு உடைச்சி ஊற்றிடலாம். அந்த மசாலாவும் எக்கும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். எக்கும் மசாலாவும் நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே இடியாப்பத்தை நல்லா உதுத்தி வச்சுருக்கேன். இப்போ அந்த உதுத்தின இடியாப்பத்தை நம்ம இந்த மசாலாவில் போட்டுடலாம். இப்போ அந்த இடியாப்பமும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இன்னும் டேஸ்ட்டுக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இப்போ அதில் குடமிளகா போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டால் அந்த டேஸ்ட் இருக்காது. லாஸ்ட்டாக போட்டால் தான் அந்த குடமிளகா அதோடு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியை அது மேலே தூவி விட்டுருங்க. இப்போது ஒரு சுவையான சூப்பரான இந்த டிஷ்ஷு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.